இந்தியன் தமிழ் நம்மள்கிட்ட இப்போ இன்றைக்கி இருக்கிறது ஹேஸ் வேனு. ஜஸ்ட்டு உங்களுக்கு டிரைவிங்கை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா மேனுவல் வண்டி. மேனுவல்னால் கியரு, ஆட்டோமேட்டிக்னு 2 வேரியண்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சிலேட்டர் பெடலு ஃபஸ்ட்டு இருக்கிறது, 2வது பிரேக்கு, 3வது கிளர்ச்சி பெடலு. அதேமாரி இந்த வண்டியோட இது பார்த்திங்கன்னா அப்படி இங்கே கால் ஃபுட்டு இது இருக்குது வச்சு ஏறி உட்கார வேண்டியதான். வண்டி பார்த்திங்கன்னா உட்காந்தோன்னா நம்ம சீட்டு வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது சீட்டோட சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இந்த லிவரை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆக்கிக்கலாம். அதேமாரி சீட் பெல்ட்டு போடணும் கம்பல்சரி இங்கே. அதேமாரி வண்டி உட்காந்தோன்னா வண்டியோட ஸ்டேரிங் எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம ஒரு டிரைவர் உட்கார்றான்னா டிரைவரோட இந்த ஆர்ம் ரெஸ்ட் இருக்குது பாருங்கள், இந்த ஆர்ம் ரெஸ்ட்டு இந்த இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காந்தோன்னா இப்படி இருக்குன்னு, அதான் உங்களுக்கு டிரைவிங் சீட்டுக்கும் டிரைவர் ஸ்டேரிங்க்கும் கரெக்டான பொசிஷன். அந்த பொசிஷன் எப்பொழுதும் இருக்குன்னு. அதேமாரி இது கியரு, இது ஹேண்ட் பிரேக்கு. இந்த வண்டியை பொறுத்தவரை இந்த மாதிரி மெத்தடு தான். வேறு வண்டிக்கு வேறு மாடல் மாறும், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து அதேமாரி உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கிங் பண்ணுறது எப்படி என்ன எல்லாமே சொல்கிறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ண பிறகு நீங்கள் ஃபஸ்ட்டு வண்டியில் ஏறின பிறகு என்ன செய்யணும்னா சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு மெயினாக பண்ணேன். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அதான் உங்களுக்கு காட்டினேன் இப்போ இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இந்த சீட்டு இதை வச்சு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண பிறகு இங்கே துபாய் கம்பல்சரி, துபாய்னு இல்லை இந்தியா எல்லா ஏரியாலையுமே உங்களுக்கு சீட் பெல்ட்டு போடணும். சீட் பெல்ட்டு கம்பல்சரி. இங்கே பாருங்கள், சீட் பெல்ட் அப்படி எடுத்து இந்த ஹூக்கில் இங்கே இப்படி போடணும், இப்படி போடணும். இப்படி போட்டோன்னா சீட் பெல்ட்டு பர்ஃபெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வண்டியோட ஸ்டேரிங் இந்த பொசிஷனில் இருக்குன்னு நம்ம கரெக்டாக சைடு மிரரை பார்க்கணும். 2 மிரருமே நமக்கு வந்து சைடில் உள்ள அந்த இது தெரியணும். பார்க்கிங் பண்ணியிருக்கோன்னா அந்த பார்க்கிங் லைன் தெரியணும். அதேமாரி வண்டியோட எட்ஜும் தெரியணும், அவுட் சைடு இதுவும் தெரிகிற மாதிரி அந்த 2 எட்ஜும் இருக்கணும். இந்த மிரரும் அப்படி தான் இருக்குது, இந்த மிரரும் இருக்குது. அதேமாதிரி சென்ட்ரு மிரர் பார்க்கணும். சென்ட்ரு மிரரில் எப்படி இருக்குது, நமக்கு பேக் சைடு வியூ கிடைக்குதா எல்லாம் பார்க்கணும். பார்த்துக்கிட்டு இது எல்லாம் அதுக்கப்புறம் வண்டி நம்ம ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஜஸ்ட்டு வண்டியை இப்போ இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், கீ தான். ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும். சில வண்டி புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, சில வண்டி கீ. ஜஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. வண்டி ஸ்டார்ட் பண்ண பிறகு வண்டி எல்லாம் நம்ம சீட்டு பெல்ட்டெல்லாம் பண்ண பிறகு இந்த ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணி கியர் போட வேண்டியதான். கிளர்ச்சை போட்டு ரிவர்ஸ்க்குன்னா ரிவர்ஸு, ஃப்ரண்ட்டுன்னா ஃப்ரண்ட்டு போட்டு வண்டி மூவ் பண்ணி போக வேண்டியதான், அவ்வளோதான். ஜஸ்ட்டு இன்றைக்கி உங்களுக்கு சின்ன ஒரு இது தான் டிரைவிங். இதை பற்றி உங்களுக்கு டிரைவிங், வண்டி பார்க்கிங் பண்ணுறது எப்படி எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் 1 by 1. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.